கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கும் மகிமை உண்டாகட்டும். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் சற்று நேர சிந்தனைக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 32வது சங்கீதம் அதனுடைய 7வது வசனம். சங்கீதம் 32 அதனுடைய 7. நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். ஆமென். அதன் முதல் ஒரு சென்டென்ஸ் எடுக்கிறேன்னா, நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு மறைவிடமாய் இருக்கிறார். ஒரு தேவ பிள்ளைக்கு கர்த்தர் மறைவிடமாய் இருக்கிறார். ஏன் கர்த்தர் தேவ பிள்ளைகளுக்கு மறைவிடமாய் இருக்க வேண்டும் என்கிறதான வேத வசனத்தின் அடிப்படையிலே ஒரு சில காரியங்களை சொல்லி ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். கர்த்தர் தாமே நடத்துவாராக. அன்பான தேவ பிள்ளைகளே, மறைவிடம் என்று சொல்லும்போது நீர் எனக்கு மறைவிடமாய், கர்த்தர் நமக்கு மறைவிடமாய் இருக்க வேண்டும் என்றால் ஏதோ ஒரு பிரச்சனை, இன்னொரு பிரச்சனை நம்மை தாக்குகிறது, ஏதோ ஒரு போராட்டம், ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு அம்பு நம்மை தாக்குகிறது. அதற்காக நமக்கு ஒரு மறைவிடம், நாம் ஒளித்து கொண்டு இருப்பதற்காக ஒரு மறைவிடம் நமக்கு தேவைப்படுகிறது. அதுதான் நீர் எனக்கு, கர்த்தர் நமக்கு மறைவிடமாக இருக்கிறார். ஒரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே 2 விதமான மறைவிடங்கள் நமக்கு இருக்கிறது. இந்த உலகத்தில் வேத புஸ்தகத்தில் நான் பார்க்கும்போது 2 விதமான மறைவிடங்கள். ஒன்று, சத்துரு மறைவிடத்திலே பதுங்கி இருந்து தேவ பிள்ளைகளை எப்போது தாக்கலாம் என்று அவன் சமயம் தேடி காத்திருக்கிறதான அனுபவம். இன்னொன்று, அந்த சூழ்நிலையிலே சத்துரு தாக்க வரும்போது, சத்துரு கண்ணிகளை வைக்கும்போது, அவன் ஒளித்து இருக்கும்போது அதற்கு மறைவிடமாக கர்த்தர் ஒரு தேவ பிள்ளைக்கு மறைவிடமாக இருக்கிறார். ஆமென். ஒன்று சத்துருவுடைய மறைவிடம், இன்னொன்று கர்த்தருடைய மறைவிடம். சத்துருடைய மறைவிடம் ஒரு கர்த்தருடைய பிள்ளையை தாக்குவதற்காக, தள்ளுவதற்காக, விழ வைப்பதற்காக காத்திருக்கிறார் மறைவிடத்திலே. அந்த சூழ்நிலையிலிருந்து ஒரு தேவ பிள்ளையை விடுவிப்பதற்காக கர்த்தர் மறைவிடமாக இருக்கிறார். ஒன்று சத்துருவின் மறைவிடம், இன்னொன்று கர்த்தரின் மறைவிடம். ஆமென். அல்லேலூயா. ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஏன் மறைவிடம் தேவைப்படுகிறது என்றால், அன்றாட நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம ஒரு மனிதனுடைய சரீரத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் ஆவி, ஆத்துமா, சரீரம் என 3 வகையாக காணப்படுகிறது. இந்த ஆவி, ஆத்துமா, சரீரத்தை எப்படியாக விழ பண்ண வேண்டும் என்று சத்துரு மறைவாக இருக்கிறான், மறைந்து இருக்கிறான். சரீரத்தையும் அவன் பலவீனப்படுத்துவான், ஆத்துமாவையும் அவன் பலவீனப்படுத்துவான், ஆவியையும் அவன் பலவீனப்படுத்துவான். இதற்காக சத்ரு பல இடங்களிலே மறைந்திருக்கிறார். இப்படி மறைந்திருந்து தாக்க அவன் எத்தனிக்கும் போது, ஒரு தேவ பிள்ளை நிற்க முடியாத சூழ்நிலைகள் வரும்போது கர்த்தர் ஒரு தேவ பிள்ளைக்கு மறைவிடமாயிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆகவே ஒரு கர்த்தரால் அபிஷேகிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், கர்த்தருடைய இரத்தத்தினால் மீட்டெடுக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும்போது கர்த்தர் நமக்கு மறைவிடமாக இருக்கிறாரா இல்லையா என்பதை வேத வசனத்தின் அடிப்படையிலே ஒரு சில வசனங்களை சொல்லி ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயும் நம்முடைய பூமிக்குரிய வாழ்க்கையிலேயும் இருக்கிறதான ஆசீர்வாதங்கள், நன்மைகள் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்கு எதிராக மாத்திரமல்ல, அவன் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களுக்கு எதிராகவும் மறைந்திருந்து செயல்படுகிறதை நாம் அன்றாட வாழ்க்கையிலே நாம் அனுபவிக்கிறோம், பார்க்கிறோம். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, நம்முடைய ஆத்துமாவுக்கு விரோதமாகவும் ஆவிக்குரிய பரிசுத்தமான வாழ்க்கைக்கு விரோதமாகவும் தேவ பிள்ளைகளுக்கு எதிராக செயல்படுகிறவன், விழ தள்ள பார்க்கிறவன் தான் சத்ரு. அதற்காக அவன் நேரடியாக வரமாட்டான். நேரடியாக வருவதற்குரிய தெம்பு அவனுக்கு இல்லை. இந்த சத்ரு எப்படி வருவான்? மறைந்திருந்து செயல்படுகிறவன். நமக்கு எதுவுமே தெரியாது, எங்கிருந்து தாக்குதல் வருது என்று தெரியாது. ஒரு தேவ பிள்ளைக்கு சத்ரு மறைந்திருந்து தாக்குவதற்காக அவன் சூழ்ச்சி செய்து கொண்டு இருப்பான். அதுதான் அவனுடைய வேலை. ஆகவே சரீரத்தில் மாத்திரமல்ல, ஆத்மாவில் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய காரியங்களிலும் பரிசுத்தமான வாழ்க்கை வாழாதபடிக்கு, தேவ சித்தம் செய்யாதபடிக்கு, வேத வசனத்திற்கு கீழ்ப்படியாதபடிக்கு எப்படி தள்ளலாம் என்று சத்ரு வகை தேடி அவன் சுற்றி திரிகிறான் என்று வேத வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சத்ருவுடைய சூழ்நிலையிலிருந்து ஒரு தேவ பிள்ளை விடுவிப்பதற்காக இன்னொரு புறம் கர்த்தர் நமக்கு மறைவிடமாயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், நாலாபுறத்திலும் பாடுகள், பிரச்சனைகள்
சூழ்நிலைகள் வரும்போது என்ன நினைக்கணும்னா, இந்த எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலும் சத்ரு மறைந்திருந்து செயல்படுகிறதான அனுபவங்களிலும் நமக்காக மறைந்திருந்து செயல்படுகிற ஒரு கன்மலை இருக்கிறார் என்பதை ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் அறிந்திருக்க வேண்டும், அதை நினைக்க வேண்டும், அதை விசுவாசிக்க வேண்டும், கண்டிப்பாக அதை நம்பியே ஆக வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. நமக்கு ஒரு மறைவிடம் கன்மலையாகிய கிறிஸ்து மாத்திரமே. அப்போது இந்த உலகத்திலே சத்ரு எப்படியெல்லாம் ஒரு தேவ பிள்ளைக்கு விரோதமாக செயல்படுகிறான் என்பதை வேத வசனத்தின் ஆதாரத்தோடு ஒரு சில வசனங்களை எடுத்து நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக உங்களோடு பேசுவாராக. கர்த்தர் மாத்திரம் மகிமைப்படுவாராக. ஆமென், ஹல்லேலூயா. சத்ருவின் மறைவிடத்தை பற்றியும் முதலாவதாக சங்கீதங்களின் புஸ்தகம் 64வது சங்கீதம் அதனுடைய 3-4வது வசனத்திலே நாம் வாசிக்கும்போது, அவர்கள் தங்கள் நாவை பட்டயத்தை போல் கூர்மையாக்கி மறைவுகளில் உத்தமன் மேல் எய்யும் பொருட்டு கசப்பான வார்த்தைகளாகி தங்கள் அம்புகளை நாணேற்றுகிறார்கள். சற்றும் பயமின்றி சடுதியில் அவன் மேல் எய்கிறார்கள். ஹல்லேலூயா. இங்கே வார்த்தையாகிய அம்புகள், சில வார்த்தைகள் மறைவிடங்களில் சத்துரு இருந்து தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக வார்த்தையால் காயப்படுத்துவதற்காக அவன் மறைந்திருக்கிறார். சில நேரங்களில் நம்ம உலக பழமொழியில் ஒரு வார்த்தை உண்டு, தீயினால் சுட்ட புண் உள் ஆறும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. ஒரு தீயினால் சுட்ட புண் கூட உள் காயம் கூட ஆற்றி எடுக்கலாம். ஆனால் ஒரு வார்த்தை, ஒரு நாவினால் சுட்ட வடு, ஒரு வார்த்தை, வாயிலிருந்து வருகிற ஒரு வார்த்தை ஒரு மனுஷனை வேதனைப்படுத்தும் என்றால், ஒரு மனுஷனை காயப்படுத்தும் என்றால், அந்த வார்த்தை ஒரு நாளும் மறக்கவே முடியாது. அநேகர் வாழ்க்கையில் சொல்லுவாங்க, அந்த வார்த்தை, அது இந்த நபர் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த இடத்துல இப்படி ஒரு வார்த்தையை பேசினாங்க, நான் சாகிறது வரை அதை மறக்கவே மாட்டேன். அப்படி அநேகருடைய வாயிலிருந்து வருகிறதை நான் கூட கேட்டிருக்கிறேன். அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு வாயின் வார்த்தையினால் ஏற்படுகிற காயத்தை எந்த மருந்தாலும் மாற்ற முடியாது. ஹல்லேலூயா. அது உலக பழமொழியே அப்படி செய்கிறது. இங்கே சத்ரு முதலாவதாக ஒரு தேவ பிள்ளைக்கு விரோதமாக வார்த்தையாக அம்புகளை என்ன செய்கிறான்? நாணேற்றுகிறான். ஆமென், ஹல்லேலூயா. மறைவிடங்களில் உத்தமன் மேல், உத்தமமான பிள்ளைகள், கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகள் மேல் எய்யும்படிக்குதான். இப்போ நினைக்கலாம், நம்ம எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் தானே, ஏன் சத்ரு நம்மை குறிப்பார்க்கிறான் என்றால், ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு விரோதமாக மாத்திரம்தான் சத்ரு செயல்படுவான். ஹல்லேலூயா. எப்படியாவது ஆண்டவருடைய அன்பை விட்டு, கர்த்தருடைய பரிசுத்தத்தை விட்டு, அவருடைய வசனத்தை விட்டு வழி தப்பு பண்ணும்படியாக அவன் எப்படியாவது தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக தான் சத்ரு மறைந்திருந்து செயல்படுவான் என்பதை எல்லா தேவ பிள்ளைகளும் அறிந்திருக்க வேண்டும், புரிந்திருக்க வேண்டும். அதுவும் இந்த கடைசி காலங்களில் இன்னும் அதிவேகமாக அவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறான் என்பதை ஒருவரும் மறந்துவிட வேண்டாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தங்கள் நாவை சில வார்த்தைகள் சிலங்க நீதிமொழியில் ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வருகிறது. ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள்னு நினைக்கிறேன். ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளி தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 25வது அதிகாரம் 11வது வசனத்திலே அந்த வசனம் இருக்கிறது. ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளி தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்கள். வெள்ளியே ரொம்ப விலை உயர்ந்தது. அந்த வெள்ளி தட்டுக்கு மேலே ஒரு பொன்னால் பொற்பழங்கள் இருந்தால் அது எவ்வளவு விலையேற பெற்றதோ அப்படிப்பட்ட வார்த்தைகள் தான் ஒரு தேவ பிள்ளைகளுடைய வாயிலிருந்து வருகிறது. ஆனால் இங்கே பிசாசு என்ன செய்கிறான்னா, அவன் வார்த்தையாகிய அம்புன்னு சொன்னால், அம்பு ஒரு பறவை அல்லது ஒரு மிருகத்தை எய்து அந்த வேடன் அதை என்ன செய்கிறான்? கொலை செய்கிறான், கொல்லும். ஒரு வார்த்தை கொல்லும். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை ஒரு மனுஷனை எவ்வளவு காயப்படுத்த வேண்டுமோ அவ்வளவு காயப்படுத்துவதற்காக சத்ரு மறைந்திருந்து செயல்படுகிறாங்க. உத்தமன் மேல் எய்யும் பொருட்டு. நன்றாக கவனிகள். உத்தமன் மேல், நன்றாக இருக்கிற தெய்வ பிள்ளைகள், கர்த்தருக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகள், கர்த்தருக்காக செயல்படுகிற தெய்வ பிள்ளைகள், உண்மையும் உத்தமமான தெய்வ பிள்ளைகள் மேலே தான் இந்த சத்ரு என்ன செய்வான்? மறைந்திருந்து செயல்படுவான் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஹல்லேலூயா. அப்படி அவன் மறைந்திருந்து செயல்படும் போது நமக்கு பின்னாடி இன்னொரு மறைவிடம் இருக்கிறது என்பதையும் மறந்துவிடக்கூடாது. அந்த அம்பு நம்மை தொடாதபடிக்கு நமக்கு ஒரு மறைவிடம் உண்டு. அதை நான் அடுத்தபடியாக சொல்ல விரும்புகிறேன். ஹல்லேலூயா. முதலாவதாக சத்ருவனுடைய இந்த மறைவிடம் என்ன என்பதை நான் உங்களுக்கு முதலாவதாக சொல்ல ஆசைப்படுகிறேன். ஹல்லேலூயா. இதில் சத்ரு முதலாவது தன்னுடைய வார்த்தையாகிய அம்புகளினாலே ஒரு தேவ பிள்ளையை அவன் என்ன செய்கிறான்? காயப்படுத்த அவன் வகை தேடி மறைந்திருக்கிறான். மறைவுகளில் உத்தமன் மேல் எய்யும் பொருட்டு கசப்பான வார்த்தைகளை, தங்கள் அம்புகளை நாணேற்றுகிறான். சற்றும் பயமின்றி சடுதியிலே அவன் மேல் எய்கிறார்கள்.
அல்லேலூயா. இவன் என்ன செய்கிறான்? சற்றும் பயமின்றி, அவனுக்கு பயமே கிடையாது. சாத்தான் பயமே இல்லாதவன். அவன் மறைந்திருந்து செயல்படுகிறதுல அவன் ரொம்ப என்ன சொல்ல, ரொம்ப கில்லாடி என்று சொல்லலாமே. அல்லேலூயா. அவன் மறைந்திருந்து தேவ பிள்ளைக்கு விரோதமாக செயல்பட. ஆனால் அவன் 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 எய்கிற அம்பு ஒரு தேவ பிள்ளையை தொடாதபடிக்கு நமக்கு ஒரு பாதுகாவல் உண்டு என்பதை மறந்து விட வேண்டாம். இப்போ முதலாவதாக கசப்பான வார்த்தைகள், கசப்பு நல்ல ஏற்ற சமயத்தில் நம்ம கஷ்டத்தில் இருப்போம், நெருக்கத்தில் இருப்போம், இல்லை ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது சில நபர்களுடைய வார்த்தைகள் சில இருதயங்கள் அப்படி உடைக்கும். சில வார்த்தைகள் அப்படியே இருதயத்தை அப்படியே சுக்குநூறாக்கி விடும். அப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்ட தேவ பிள்ளைகளுக்கு தான் தெரியும். அல்லேலூயா. அது அதனுடைய ஆழம், அதனுடைய வலி என்ன என்பது தெரியும். இது சத்ரு, அது மனுஷன் சொல்லுகிறதல்ல, அது சத்ருவினால் அது அந்த வார்த்தை உருவாகி தான் அந்த வார்த்தையை என்ன செய்கிறாங்க? நாணேற்றி அதை தொடுக்கிறாங்க. அதை அப்படியே அந்த வார்த்தைகள் வரும்போது கலங்கி நிற்கிற தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் மறைவிடமாக இருப்பார் என்பதை மறந்து விட வேண்டாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவதாக, எப்படியாவது ஒரு தேவ பிள்ளையை கவிழ்த்து போட வேண்டும் என்று சத்துரு வகையை தேடி சுற்றி திரிகிறான். சங்கீதங்களின் புஸ்தகம் 17வது சங்கீதம் அதனுடைய 11வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது, நாங்கள் செல்லும் பாதைகளில் இப்பொழுது எங்களை வளைந்து கொண்டார்கள், எங்களை தரையிலே தள்ளும்படி அவர்கள் கண்கள் எங்களை நோக்கி கொண்டிருக்கிறது. சங்கீதம் 17:11. அது மாத்திரமல்ல, சங்கீதங்களின் புஸ்தகம் 64வது சங்கீதம் அதில் 5வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது, அவர்கள் பொல்லாத காரியத்தில் தங்களை உறுதிப்படுத்தி கொண்டு மறைவான கண்ணிகளை வைக்க ஆலோசனை பண்ணி அவைகளை காண்பவன் யார் என்கிறார்கள். அல்லேலூயா. சங்கீதக்காரனாகிய தாவீது பல சூழ்நிலைகளில் பல வேதனையிலே இருக்கும்போது அவர் எழுதினதான ஒரு சங்கீதம். சங்கீதக்காரனாகிய தாவீது கர்த்தருக்கு பிரியமானவன். தாவீதுக்கு இல்லையா பிரச்சனை? தாவீதுக்கு இல்லையா போராட்டம்? சத்துருவான அவ்வளவு பிரச்சனைகளும் அதான் அவர் அழகாக எழுதியிருக்கிறார். ஒரு தேவ பிள்ளைகள் பலப்பட வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ பாடுகளை அனுபவித்து வந்தாங்க. சத்துருவனால் எவ்வளோ ஒடுக்கப்பட்டாங்க. அந்த இடத்துல கர்த்தர் எவ்வளோ மறைவிடமாக இருந்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ளும் போது அது நமக்கு விலையேற பெற்றதாக இருக்கும். ஆமென். அல்லேலூயா. அப்போ பாதையை கவிழ்த்து போடுவதற்காக நம்ம சரியான பாதையில் போயிட்டு இருப்போம். அல்லேலூயா. அந்த பாதையில் ஒரு தேவ பிள்ளையை கவிழ்த்து போடுவதற்காக சத்ரு என்ன செய்கிறான்? மறைந்திருக்கிறான். அல்லேலூயா. அவனுக்கு எப்போதுமே நேரான பாதை பிடிக்காது, சரியான பாதை பிடிக்காது. ஒரு தேவ பிள்ளை சரியான பாதையில் சரியான ட்ராக்கிலே பயணித்து கொண்டிருக்கும் போது எப்படியாவது அவனை சத்தியத்தை விட்டு வழிவிலக பண்ணுவதற்காகவும் இந்த உலகத்தின் மேல் ஆசை வைத்து உலக இச்சைகளில் விழுந்து விட பண்ணும்படியாகவும் சத்ரு கவனமாக இருக்கிறதான ஒரு காலத்திலே நாம் இருக்கிறோம். எப்படியாவது நம்ம போகிறதான அந்த ட்ராக்கில் இருந்து அந்த நம்முடைய பாதை, நம்முடைய பிரயாணம், நம்முடைய பிரயாசம் எல்லாம் அது நமக்கு ஒரு இலக்கு உண்டு. அந்த இலக்கை நோக்கி நாம் பயணித்து கொண்டிருக்கிற அந்த இலக்கை மாற்றி நம்மை கவிழ்த்து போடுவதற்காக சத்ரு பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. ரொம்ப பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறான். அவனுடைய பிரயாசம் நம்ம எப்படியாவது கவிழ்த்து போட வேண்டும் என்று அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறான். அது மாத்திரமல்ல, சங்கீதங்கள் புஸ்தகம் 142வது சங்கீதம் 142வது சங்கீதம் அதனுடைய 3வது வசனம், அதனுடைய 2வது பாகம், நான் நடக்கிற வழியில் மறைவாக எனக்கு கண்ணி வைத்தார்கள். இல்லையா? நடக்கிற வழியில் பாதை கவிழ்த்து போடணும்னா கண்ணி. இப்போது நம்ம நியூஸில் எல்லாம் பார்ப்போம் இல்லையா? கண்ணி வெடி வைத்தாங்க. நம்முடைய மிலிட்ரியில் வேலை செய்கிறவங்க அவங்க போகிற இடங்களில் இந்த நக்சலைட்டுகள் எல்லாம் கண்ணி வெடி வைத்து ஒன்றுமே தெரியாமல் நடந்து போயிட்டு இருப்பாங்க. ஊத்தமன் மேல் எய்யும் போட்டு கண்ணி வெடிகளை வைத்து அவங்க தெரியாமல் அந்த பாதையில் நடந்து போயிட்டு இருப்பாங்க. திடீர்னு வெடிக்கும், அப்படியே மரித்து போவார்கள். எத்தனையோ நியூஸ் நம்ம கேட்டிருக்கிறோம். இதெல்லாம் சத்ருடைய வேலை. அவன் என்ன செய்கிறான்னா, அவன் மறைந்திருந்து நம்ம நடக்கிற பாதையில் நமக்கு மறைவாக கண்ணியை வைத்திருக்கிறான். அல்லேலூயா. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ரொம்ப கவனமாக பயணிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் ஒவ்வொருவரும் இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த நாட்களிலே நம்முடைய பாதைகள், நம்முடைய ஒவ்வொரு அடிச்சுவடுகளை நாம் கிறிஸ்து எப்படி நமக்கு முன்னாக மாதிரிகளை வைத்து போயிருக்கிறாரோ அந்த அடிச்சுவடுகளை மாத்திரம் நாம் பின்பற்றி நடக்க வேண்டுமே தவிர எந்த விதமான மனுஷ சத்தத்திற்கு நாம் இடம் கொடுக்கவே கூடாது. அப்படி நாம் சத்தத்திற்கு இடம் கொடுத்தோம் என்றால் பல கண்ணிகளிலே சிக்க வேண்டிய சூழ்நிலை நமக்கு ஏற்படும். அல்லேலூயா. அப்போது ஒரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சத்ரு மறைவாக கண்ணி வைத்திருக்கிறார். அவன் எப்போவுமே மறைத்து தான் வைத்திருக்கிறார். ஆனால் அந்த கண்ணிகளிலே அகப்படாதபடி நம்மை பாதுகாக்க ஒரு மறைவிட நமக்கு உண்டு. ஆமென். அல்லேலூயா என்பதை ஒருவரும் மறந்து
விடக்கூடாது. ஹல்லேலூயா. முதலாவதாக வார்த்தையாகிய அம்புகளை எய்து அவன் மறைவிடங்களில் இருந்த தெய்வ பிள்ளைகளுக்கு விரோதமாக செயல்படுகிறான். இரண்டாவதாக பாதையை கவிழ்த்து போடும்படியாக பாதையிலே அவன் கண்ணியை வைக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவதாக ஒரு தேவ பிள்ளைகளை சிதறடிப்பதற்காக அவன் மறைந்திருக்கிறான் என்பதை நம்மால் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஆபகுக் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம் 14வது வசனத்திலே ஒரு தேவ பிள்ளைகளை சிதறடிப்பதற்காக சத்துரு மறைந்திருக்கிறான். எப்படி சிதறடிப்பதற்காக அவன் மறைந்திருக்கிறான் என்றால், அதோட 2வது பாகத்திலே அதன் முதற் பாகத்திலே நாம் வாசிக்கும் போது, என்னை சிதறடிப்பதற்கு பெருங்காற்றை போல் வந்தார்கள், சிறுமையானவனை மறைவிடத்திலே பட்சிப்பது அவர்களுக்கு சந்தோஷமாயிருந்தது. ஹல்லேலூயா. அதாவது சிதறடிப்பதற்கு பெருங்காற்றை போல வந்தார்கள், சிறுமையானவனை மறைவிடத்திலே பட்சிப்பது அவர்களுக்கு சந்தோஷமாயிருந்தது. ஒரு சிறுமையானவனை எப்படியெல்லாம் சத்ரு அவன் வஞ்சிக்கலாமோ, எப்படியெல்லாம் அவனை சிதறடிக்கலாமோ, எப்படியெல்லாம் அவனை விழ தள்ளலாமோ என்று அவன் மறைவிடத்திலே இருக்கிறான். அது அவனுக்கு சந்தோஷமான காரியம். அது வசனம் எவ்வளோ அருமையாக இருக்கிறது. அதை கவனமாக நாம் வாசித்தோம் என்றால், சத்ரு சிதறடிப்பதற்கு அவன், அதாவது சிறுமையான மனுஷர்கள், உலகத்தில் பெரிய மனுஷர்களையோ பெரிய பணக்காரங்களையோ பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவங்கள சிறுமையானவனே எளிமையானவன் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகள். ஹல்லேலூயா. எளிமையான நம்மை தான் சத்ரு எப்படியாவது நம்மை சிதறடிப்பதற்காக அவன் வகை தேடி காத்திருக்கிறான். அவன் மிகவும் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறான் என்று அந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். நாகூம் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, சிதறடிக்கிறவன் முகத்துக்கு முன்பாக வருகிறான், அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு, அறையை கட்டிக்கொள், உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. சிதறடிக்கிறவன் ஒரு தேவ பிள்ளைக்கு முகத்துக்கு நேராக வருவான். ஹல்லேலூயா. நம்ம காத்து கொள்ள வேண்டியது நம்ம கடமை. ஹல்லேலூயா. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் சத்துரு எப்படி சிதறடிக்கலாம் என்று அவன் வகை தேடி இருக்கிறான், எப்படி விழுங்கலாம் என்று அவன் வகை தேடி இருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நேரங்களில் நம்ம ரொம்ப கவனமாக இருப்போம் என்றால் நமக்கு தெரியணும், நம்ம எல்லாம் இனம் கண்டுபிடிக்க வேண்டும் எது சத்துருடைய சூழ்ச்சி. ஹல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளை கண்டிப்பாக பகுத்தறிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. 2 விதமான மறைவிடம். ஒன்று, சத்துரு ஒரு தேவ பிள்ளைக்கு விரோதமாக மறைந்திருந்து செயல்படுகிறான் என்பதை மறந்துவிடக்கூடாது. அது எப்படிப்பட்டதான வார்த்தை, எப்படிப்பட்டதான கண்ணி, எப்படிப்பட்டதான பேச்சு, எப்படிப்பட்டதான சிதறடிப்பு என்பதை நன்றாக நாம் புரிந்திருப்போம் என்றால் அதிலிருந்து நாம் விலகி போவதற்கு அது ஏதுவாக இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. 3ஆவதாக நாம் வாசிக்கும் போது, சங்கீதங்கள் புஸ்தகம் 7வது சங்கீதம் அதனுடைய 2வது வசனத்திலே வாசிக்கும் போது, சத்ரு சிங்கம் போல ஆத்மாவை பிடித்து கொண்டு போய் விடுவிக்கிறவன் இல்லாமையால் அதை பீறாதபடிக்கு என்னை தப்புவையும் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அப்போ சிங்கம் போல வருகிறான் சத்ரு. ஹல்லேலூயா. ஒரு சிங்கம் எப்படி வரும்? கர்ச்சித்து கொண்டு வரும். சிங்கம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரும். ஒரு இறையை அது பார்த்ததுன்னா அது பதுங்கி இருந்து அது அப்படி ஒரே பாய்ச்சலில் சாடி ஓடி வந்து அது அந்த இறையை அது பிடித்து கொல்லுகிறது வரைக்கும் அது என்ன செய்யாது, விடாது. அவ்வளவு அது வீரம் உள்ளது சிங்கம். ஹல்லேலூயா. சத்ரு ஒரு சிங்கத்தை போல அவன் என்ன செய்கிறானா, ஒரு தேவ பிள்ளையை பட்சிப்பதற்காக அவன் கடந்து வருகிறான். மறைவிடங்களில் அவன் பதுங்கி இருக்கிறான். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, சங்கீதங்களின் புஸ்தகம் 10வது சங்கீதம் 8, 9 வசனத்திலே நாம் வாசிப்போம் என்றால், கிராமங்களின் ஒளிப்பிடங்களிலே பதிவிருந்து மறைவிடங்களிலே குற்றமற்றவனை கொல்லுகிறான். திக்குற்றவர்களை பிடிக்க அவன் கண்கள் நோக்கி கொண்டிருக்கிறது. தன் கபியில் இருக்கிற சிங்கத்தை போல மறைவில் பதிவிருக்கிறான். ஏழையை பிடிக்க பதிவிருந்து ஏழையை தன் வலைக்குள் இழுத்து பிடித்து கொள்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரம் 10வது வசனம், திக்கற்றவர்கள் தன் பலவான் கையில் விழும்படி அவன் பதுங்கி கிடக்கிறான். ஹல்லேலூயா. எப்படி பதுங்கி கிடக்கிறான்? பீறுகிறதற்கு ஆவலுள்ள சிங்கத்திற்கும் மறைவிடங்களில் பதிவிருக்கிற பால சிங்கத்துக்கும் ஒப்பாயிருக்கிறான். ஹல்லேலூயா. ஒரு சத்ரு சிங்கம் போல வருகிறது. எப்படியெல்லாம் இருக்கிறான்? பால சிங்கம் போல இருக்கிறான். ஹல்லேலூயா. பீறுகிறதற்கு ஆவலுள்ள சிங்கம். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், கர்த்தரால் அபிஷேகிக்கப்பட்ட பிள்ளைகள் விரோதமாக சத்ரு சிங்கம் போல பல கோணங்களிலே அவன் பதிவிருக்கிறான். மறைவிடங்களிலே அவன் பதிவிருக்கிறான். தன் கெபியில் இருக்கிற சிங்கம், ஒரு கெபியில் ஒரு கூடு, அது அதனுடைய வாசஸ்தலம், அதுக்குள்ளே இருக்கிற ஒரு சிங்கம், அது அதன் பக்கத்தில் யாராவது ஏதோ ஒரு மிருகத்தை கண்டு அது விடுமா? அது விடாது. அது கெபிக்குள்ள அது எப்படி இருக்கிறதா? பதுங்கி இருக்கிறது. ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக சத்ரு பதுங்கி இருக்கிறான், மறைந்து இருக்கிறான். எப்போ பாய்வான் என்று சொல்ல முடியாது. எந்த சூழ்நிலை
சூழ்நிலையிலும் எந்த சமயத்திலும் சத்துரு தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக வருவான். ஆனால் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால் அதை நாம் நன்கு உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். அவன் சத்துரு சிங்கம் போல வருகிறான் என்றால் நாம் அதற்கு எதிராக நாம் நிற்க திராணி உள்ள ஒரு அபிஷேகம் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய இடத்திலும் இருக்க வேண்டும். அதை தான் கர்த்தர் விரும்புகிறார். அப்படிப்பட்ட அபிஷேகம் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு தான் கர்த்தர் மறைவிடமாக இருக்க முடியும். அல்லேலூயா. அப்போது சத்துரு என்ன செய்கிறான், திக்கற்ற பிள்ளைகளை அவன் என்ன செய்கிறான், எல்லாமே திக்கற்ற பிள்ளைகளுக்கு கர்த்தர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தான் அடைக்கலாம், எளியவனுக்கு தான் அடைக்கலாம், சிறுமையானவனுக்கு தான் அடைக்கலாம் என்று வேத வசனத்திலே நாம் அநேக வசனங்களை பார்க்கிறோம். அப்படிப்பட்டவர்களை பீறுகிறதற்கும் அவர்களை எப்படியாவது கவிழ்த்து போட வேண்டும் என்று தான் சத்துரு இந்த நாட்களில் பலமாக கிரியை செய்து கொண்டிருக்கிறான். பீறுகிறதற்கு ஆவலுள்ள சிங்கத்தை போல இருக்கிறான். மறைவிடங்களில் பதிவு இருக்கிற பால சிங்கத்துக்கும் ஒப்பாக இருக்கிறான். ஹல்லேலூயா. சத்துரு ஒரு தேவ பிள்ளைக்கு விரோதமாக எப்படி இருக்கிறான், சிங்கத்தை போல அவன் மறைவிடங்களில் பதிவிருக்கிறான். இதை ஒரு தேவ பிள்ளை நன்றாக உணர்ந்து ஒவ்வொரு நாளும் நாம் பயணிக்க வேண்டும். நம்முடைய இந்த உலக வாழ்க்கையிலே இப்படிப்பட்டதான சத்ருவுடைய தாக்குதல்கள் ஒரு தெய்வ பிள்ளையை தாக்காதபடிக்கு அது கடந்து வரும்போது, அந்த சூழ்நிலைகள் வரும்போது நாம் அறிந்து கொள்ள வேண்டியது சத்ருதான் என்று உணர்ந்து கொண்டு நாம் உணர்வோடு கூட ஆண்டுடைய சமூகத்தில் விழிப்போடு இருந்து ஜெபிப்போமானால் கர்த்தர் நமக்கு மறைவிடமாய் இருப்பார். விசுவாசத்தை கவிழ்த்து போடுவதற்காக கண்ணிகளை வைக்கலாம், பரிசுத்த வாழ்க்கையை கவிழ்த்து போடுவதற்காக அவன் கண்ணிகளை வைக்கலாம், வேத வாசிப்பு வேத தியானம் நாம் செய்யாதபடிக்கு அதற்கு விரோதமாக சத்ரு கிரியை செய்யலாம். நம்மை ஜெபிக்கிற நேரத்தில் ஜெபிக்க விடாதபடிக்கு பல சூழ்நிலைகளை கொண்டு போட்டு சத்ரு ஒரு தேவ பிள்ளைக்கு விரோதமாக கண்ணிகளை வைக்கலாம். ஹல்லேலூயா. ஆகவே நாம் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக விழிப்போடு இருந்து, இது சத்ரு தான் இந்த நேரத்தை இந்த நேரத்தை சத்ரு முயற்சிக்கிறான், அந்த நேரத்தை கவர்ந்து கொள்ளும்படியாக சத்ரு முயற்சிக்கிறான் என்பதை உணர்ந்து நாம் என்ன செய்ய வேண்டும், சத்ருக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே பிசாசுக்கு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, சிதறடிப்பதற்காக சத்ரு என்ன செய்கிறான், மறைந்திருக்கிறான். தேவ பிள்ளைகளை சிதறடிப்பதற்காக எந்த ஒரு ஆசீர்வாதமான காரியங்கள், நல்ல நல்ல காரியங்கள், ஆசீர்வாதங்கள், நன்மைகளை காணாதபடிக்கு சிதறடிக்கிற அனுபவங்கள். ஒரு வீட்டில் 4 பேர் இருந்தால் 4 யோசனைகள். சில இடங்களில் பார்த்தா ஒரு நல்ல காரியங்களை நடக்க வேண்டும் என்றால், செய்ய வேண்டும் என்றால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அபிப்பிராயங்கள் இருக்கும் இல்லையா? அப்படிப்பட்டதான எல்லாவற்றையும் விட்டு ஒரு மனம் ஐக்கியத்தை சிதறடிக்கிற அனுபவம். அல்லேலூயா. ஆவிக்குரிய அனுபவத்திலே நான் அதை சொல்கிறேன். தேவ பிள்ளைகளை சிதறடிப்பது என்று சொல்லும்போது உலக பிரகாரமாக அங்கும் இங்குமாய் சிதறடிப்பது மாத்திரமல்ல, நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் ஒரு வீட்டில் 4 பேர் இருந்தீங்கன்னா 4 பேருடைய செயல்பாடுகளும் சிந்தனைகளை எண்ணங்களையும் சத்ரு சிதறடிப்பான். அதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆசீர்வாதமான காரியங்கள், ஒரு ஆசீர்வாதமான நன்மைகளை காண முடியாதபடிக்கு அதை சிதறடித்து அதை செய்ய விடாதபடிக்கு தடை பண்ணுகிறவன் சத்துரு. ஆகவே தேவ பிள்ளைகள் அந்த நேரத்தில் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த குடும்பத்தில் ஒருமனக்கேடுகளை, ஐக்கிய கேடுகளை கொண்டு போட்டு பலவித அபிப்பிராயங்களை கொண்டு போட்டு சிதறடிக்கிறவன் சத்ரு என்று உணர்ந்து அந்த நேரத்தில் நாம் முழங்கால் படியிட்டு ஜெபிப்போமானால் ஆசீர்வாதமான பாதையில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நடத்துவார். சிதறடிக்கிறவன் நம்முடைய முகத்திற்கு முன்பாக அவன் நிற்கவே முடியாது, அவன் ஓடி போவான். ஏனென்றால் தெய்வ பிள்ளைக்கு அரணாக கோட்டையாக கர்த்தர் இருக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. அது மாத்திரமல்ல, அவன் சிங்கம் போல வருகிறவன், கர்ச்சிக்கிற சிங்கம் போல அவன். அது மாத்திரமல்ல, மறைவிடங்கள் கெபியில பதுங்கி இருக்கிற சிங்கத்தை போல, மறைவிடங்கள் பதுங்கி இருக்கிற பால சிங்கத்தை போல எப்போ கவி பிடிக்கலாம், எப்போ கொன்று போடலாம். ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு தேவ பிள்ளையுடைய ஆவிக்குரிய அனுபவத்தை கவிழ்த்து போடுவதற்காக சத்ரு சிங்கம் போல பதிவிருக்கிறான். எப்படி இவனுடைய பரிசுத்த வாழ்க்கையை கவிழ்த்து போட முடியும், எப்படி இவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கவிழ்த்து போட முடியும்? அவன் பதிவிருக்கிறான், பதுங்கி இருக்கிறான். ஏதாவது ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை சொல்லி இல்லை, உலகத்துக்கு ஏற்ற காரியங்களை தேவ பிள்ளைகளுடைய இருதயங்களில் விதைக்கும்படியாக சத்ரு என்று மிக மிக பலமாக கிரியை செய்து கொண்டிருக்கிறான். அதை தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். உலக பிரகாரமான தாக்குதல்கள் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சத்ரு பண்ணுகிற போராட்டங்கள் தான் ரொம்ப 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 அதிகமானது. மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடு இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. இல்லையா? மாம்சத்தோடு இரத்தத்தோடு மாத்திரமல்ல ஒரு தெய்வ பிள்ளைக்கு போராட்டம். வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள், இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள் எல்லாற்றோடும் ஒரு தெய்வ பிள்ளைகளுக்கு போராட்டம் உண்டு என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த நாட்களிலே ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள் மிக ஜாக்கிரதையாக, மிக விழிப்போடு இருக்க வேண்டும். இப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து அதில் விழுந்து விடாதபடிக்கு, சத்துருடைய கண்ணிகளிலே விழுந்து விடாதபடிக்கு, மறைவிடத்திலே பதிவிருக்கிற பால சிங்கத்திற்கு இரையாக நாம் விழுந்து விடாதபடிக்கு நாம் அதை உணர்ந்து அதற்கு விரோதமாக நாம்
செயல்படும் போது கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை அவர் மறைவிடமாக இருந்து அவர் நம்மை பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே ஒரு தெய்வ பிள்ளை, ரொம்ப அநேகமான சத்துருடைய தாக்குதல்கள் உண்டு. ரொம்ப ரொம்ப சுருக்கமாக ஒரு சில காரியங்களை மாத்திரம் நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அது மாத்திரமல்ல, இதெல்லாம் சத்துருவுடைய மறைவிடம். சத்ரு மறைந்திருந்து ஒரு தேவ பிள்ளைக்கு விரோதமாக செயல்படுகிறதான காரியங்கள். சரி, ரெண்டாவதாக கர்த்தரின் மறைவிடம். கர்த்தரின் மறைவிடம். நீர் எனக்கு மறைவிடமாக இருக்கிறீர் என்று முதல்ல ஒரு வசனத்தை வாசித்தேன். நீர் எனக்கு மறைவிடமாக இருக்கிறீர். கர்த்தர் மறைவிடமாக இருக்கிறீர். எதற்குன்னா, இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். இக்கட்டுக்கு விலக்கி காக்கும்படி தான் கர்த்தருடைய மறைவிடம். சத்ரு இக்கட்டை கொண்டு வருகிறவன் அந்த இக்கட்டுக்கு விலக்கி காத்து கொள்ளும்படியாக ஒரு தேவ பிள்ளைக்கு கர்த்தர் மறைவிடமாக இருக்கிறார். இந்த மறைவிடம், கர்த்தருடைய மறைவிடம் யாருக்கு கிடைக்கும்? எல்லாருக்கும் தான் கிடைக்குமா? எல்லாருக்கும், உலகத்தில் உள்ள அத்தனை ஜனங்களுக்கும் கர்த்தருடைய மறைவிடம் உண்டா என்று கேட்டால் வேத வசனத்தின்படி இல்லை என்று தான் சொல்ல முடியும். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் கர்த்தர் மறைவிடமாக இருக்க முடியாது. யாருக்கு கர்த்தர் மறைவிடமாக இருக்கிறார், எப்படி கர்த்தர் மறைவிடமாக இருக்கிறார் என்று ஒரு சில வசனங்கள் மூலமாக சுட்டிக்காட்ட நான் மிகவும் ஆசைப்படுகிறேன். ஹல்லேலூயா. வாசிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 119வது சங்கீதம் 119 அதனுடைய 113 114வது வசனங்களை வாசிக்கும்போது 114வது வசனம், என் மறைவிடமும் என் கேடகமும் நீரே, உடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். அவனுடைய முந்தின வசனம் 113வது வசனம் 119வது சங்கீதம் 113, வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். என் மறைவிடமும் என் கேடகமும் நீரே, உமது வசனத்துக்கு காத்திருக்கிறேன். அப்போது எப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் மறைவிடமாக இருக்கிறார் என்றால், வேதத்தில் பிரியப்படுகிற தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் மறைவிடமாக இருக்கிறார். ஆமென். உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன், என் மறைவிடமும் என் கேடகமும் நீரே. ஹல்லேலூயா. உண்மையாக கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கிற தேவ பிள்ளைகள், சங்கீதமோ 1வது சங்கீதத்தில் நான் வாசிக்கும் போது இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அப்படிப்பட்ட தியானத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகள், வசனத்தை வாசிக்கிற பிள்ளைகள், வசனத்தை கேட்கிற பிள்ளைகள், வசனத்தோடு ஒன்றி வாழ்கிற தேவ பிள்ளைகளுக்கு தான் கர்த்தர் மறைவிடமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. என் மறைவிடமும் என் கேடகமும் நீரே, உமது வசனத்துக்கு நான் காத்திருக்கிறேன் என்று சங்கீதக்காரன் அங்கே சொல்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போது முதலாவதாக கர்த்தருடைய வேதத்தில் பிரியப்படுகிற, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருக்கிற, கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிற, கர்த்தருடைய வேதத்தின் மேல் வாஞ்சையாக இருக்கிற ஒரு தேவ பிள்ளைக்கு கர்த்தர் மறைவிடமாயிருக்கிறார். ஆமென். ரெண்டாவதாக சங்கீதங்களின் புஸ்தகம் 24வது சங்கீதம் அதனுடைய 4-5வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது 5வது வசனத்திலே, தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, தம்முடைய கூடார மறைவில் என்னை ஒளித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார் என்று இருக்கிறது. 4வது வசனத்திலே நான் வாசிக்கும் போது, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். ஹல்லேலூயா. இரண்டாவதாக ஆலயத்தின் மேல் வாஞ்சையுள்ள தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் மறைவிடமாயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சத்ருவுடைய மறைவிடத்திலிருந்து தாக்குகிற சத்ருவுக்கு கர்த்தர் ஒரு தேவ பிள்ளைக்கு மறைவிடமாக இருக்க வேண்டும் என்றார். கர்த்தருடைய ஆலயத்தின் மேல் வாஞ்சியுள்ள தேவ பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அழகாக வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 27:4-5 வசனத்திலே நான் வாசிக்கும் போது, தீங்கு நாளில் அவர் என்னை கூடார மறைவிலே மறைத்து. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தீங்கு நாள் வரும்போது, அப்போ தீங்கு என்று ஒன்று வரும். தீங்கு வராமல் இருக்காது. எந்த சூழ்நிலையில், எப்பேற்பட்ட எந்த வியூலையும் வரலாம், எந்த இடத்திலிருந்தும் வரலாம். ஆனால் அந்த நேரத்தில் கர்த்தர் என்ன செய்வார்? தேவ பிள்ளைக்கு மறைவிடமாக இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. யாருக்கு மறைவிடமாக இருப்பாராம்? ஆலயத்தின் மேல் வாஞ்சையாக இருக்கிற தேவ பிள்ளை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆலயத்தில் தங்கியிருப்பதே நான் நாடுவேன் என்று சங்கீதக்காரன் அந்த இடத்திலே சொல்லுகிறதை நான் பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே தங்கியிருப்பதே நான் நாடுவேன். அப்படிப்பட்ட வாஞ்சி, ஆலயத்தின் மேல் வாஞ்சி உள்ள தேவ பிள்ளைக்கு கர்த்தர் மறைவிடமாக இருக்கிறார். மூன்றாவதாக சங்கீதம் 31 அதனுடைய 19-20வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. அடுத்த வசனம், மனுஷனுடைய அகங்காரத்துக்கு அவர்களை உமது
சமூகத்தின் மறைவிலே மறைத்து. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகமாகிய மறைவிடம் யாருக்கு உண்டு? கர்த்தருடைய சமூகமாகிய மறைவிடம் கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கும் கர்த்தரை நம்புகிறவர்களுக்கும். ஆமென், ஹல்லேலூயா. 31வது சங்கீதம் 19வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்த ஒரு தேவ பிள்ளைக்கும் கர்த்தரை நம்புகிற ஒரு தேவ பிள்ளைக்கும் கர்த்தருடைய அடுத்த வசனத்திலே உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து. அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகமாகிய மறைவு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஜபிக்கிற இடம் கர்த்தருடைய சமூகம், வேத தியானிக்கிற இடம் கர்த்தருடைய சமூகம், கர்த்தருடைய ஆலயம் கர்த்தருடைய சமூகம். அல்லேலூயா. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானமும் கர்த்தருடைய பற்றி சொல்லுகிறதான இடம். ஒரு இடத்துல நீங்கள் ஆண்டவரை பற்றி சொல்ல போகிறீங்க, அந்த இடத்துல உங்களுக்கு பிரச்சனை வருகிறது, உங்களுக்கு எதிராக யாராவது வர்றாங்க, அந்த இடத்துல கர்த்தருடைய சமூகமாகிய பாதுகாவல், கர்த்தருடைய சமூகமாகிய மறைவிடம் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஹல்லேலூயா. அப்போது மூன்றாவதாக கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கும் கர்த்தரை நம்புகிற தேவ பிள்ளைகளுக்கும் கர்த்தர் மறைவிடமாயிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாயிருக்கிறார் என்று வேத வசனம் நமக்கு அழகாய் சொல்லுகிறதல்லவா. கர்த்தரை நம்புகிற தேவ பிள்ளைகள், கர்த்தருக்கு பயப்படுகிற தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் மறைவிடமாயிருக்கிறார். நான்காவதாக நாம் வாசிக்கும் போது சங்கீதம் 61வது சங்கீதம் அதனுடைய 3, 4வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, நீர் எனக்கு அடைக்கலமும் சத்ருவுக்கு எதிரே பலத்த துருகமுமாயிருந்தீர், நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன், உமது செட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன். கர்த்தருடைய செட்டை ஆகிய மறைவிடம். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய செட்டையாகிய மறைவிடம் யாருக்கு? கர்த்தருடைய கூடாரத்தில் தங்கி இருப்பவர்களுக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதத்தில் நான் வாசிக்கும் போது, கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவார்? கைகளில் சுத்தம் உள்ளவன், இருதயத்தில் மாசு இல்லாதவன், அநேக தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் கபடா யானையிடாமல் அநேக வசனங்கள் அந்த இடத்துல வருகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் கர்த்தருடைய கூடாரத்தில் தங்கி இருக்கிற ஒரு மனுஷனுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்க வேண்டும் என்பதை அந்த சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. யார் கூடாரத்தில் தங்குவான்? யார் வாசம் பண்ணுவான்? உத்தமான நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசி கைகளில் சுத்தம், இருதயத்தில் சுத்தம். ஹல்லேலூயா. வட்டிக்கு கொடுக்கக்கூடாது. இப்படி பல காரியங்கள் இருக்கிறது. இப்படிப்பட்டவன் தான் கர்த்தருடைய கூடாரத்தில் தங்கி இருக்கிற மனுஷன். ஹல்லேலூயா. அப்படி கர்த்தருடைய கூடாரத்திலே தங்கி இருக்கிற ஒரு மனுஷனுக்கு கர்த்தருடைய செட்டைகளாகிய மறைவிடம் உண்டு என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. சங்கீதங்கள் புஸ்தகம் 91வது சங்கீதம் 1வது வசனத்தில் நான் வாசிக்கும் போது, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று நாம் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 57வது சங்கீதம் 1வது வசனத்திலே, விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளைக்கு பலவிதமான விக்கினங்கள், பலவிதமான பாடுகள், பலவிதமான போராட்டங்கள், சோதனைகள், வேதனைகள் எல்லாம் கடந்து போகும் மட்டும் கர்த்தருடைய செட்டைகளின் மறைவிடத்திலே ஒரு தெய்வ பிள்ளையை கர்த்தர் மறைத்து பாதுகாப்பார் என்பதை மறந்து விட வேண்டாம். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்தபடியாக இன்னொரு மறைவிடம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற மறைவிடம் கர்த்தருடைய கரமாகிய மறைவிடம். ஹல்லேலூயா. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 22வது வசனத்தில் கர்த்தர் மோசேயை பார்த்து சொல்லுவார், என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கன்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போக மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் கடந்து போகும்போது கன்மலையிலே வைத்து, கன்மலையின் வெடிப்பிலே வைத்து மோசேயை கர்த்தர் தம்முடைய கரத்தினால் மறைத்து அவனை என்ன செய்தார்? பாதுகாத்தார். ஹல்லேலூயா. அது மாத்திரமில்லை, ஏசாயா 49வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தினுடைய நடுப்பகத்திலே நாம் வாசிக்கும்போது, தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து. ஒரு தேவ பிள்ளைக்கு, கர்த்தரால் அபிஷேகிக்கப்பட்ட, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட, கர்த்தருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளைக்கு கர்த்தருடைய கரமாகிய மறைவிடம் உண்டு என்பதை மறந்து விடக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருடைய கரம் நம்மை தூக்கி எடுக்கும். அவரது வலது கரம் நம்மை பிடிக்கும், வலது கரம் நம்மை தாங்கும், வலது கரம் நம்மை நடத்தும், வலது கரம் நமக்கு அனுகூலமாக இருக்கும் என்று நம் ஏசாயாவிலே நாம் வாசிக்க முடியும். அன்பான தேவ பிள்ளைகளை, கர்த்தருடைய கரமாகிய மறைவிடம், கரத்தின் நிழலாகிய மறைவிடம் ஒரு தேவ பிள்ளைக்கு உண்டு என்பதை மறந்துவிட வேண்டாம். ஹல்லேலூயா. கடைசியாக, ஒரு பிரியமான மணவாட்டிக்கு எப்படிப்பட்டதான மறைவிடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்றால், உன்னத பாட்டின்
புஸ்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்திலே நாம் வாசிக்கும்போது, உன்னத பாட்டு 2:14, கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே, உன் முக ரூபத்தை எனக்கு காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். உன் சத்தம் இன்பமும் உன் முகரூபம் அழகுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, உன்னத பாட்டு 4:12, என் சகோதரியே, என் மணவாடியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டம், மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும், முத்தரிக்கப்பட்ட கிணறாயிருக்கிறாய் என்று நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமான மணவாட்டிக்கு, அல்லேலூயா, கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளுக்கு, கர்த்தருடைய வருகைக்காக காத்திருக்கிற ஒரு மணவாட்டிக்கு, அல்லேலூயா, எப்படிப்பட்டதான ஒரு மறைவிடத்தை கர்த்தர், கண்மலையின் வெடிப்புகள், சிகரங்களின் மறைவிடம், அல்லேலூயா, ஒரு உன்னதமான ஒரு அனுபவம், அல்லேலூயா, கண்மலை வெடிப்புகளிலே வைத்து நம்மை பாதுகாக்கிற நம்முடைய தேவாதி தேவன் அப்படிப்பட்டதான ஒரு மறைவிடத்தை ஒரு தேவ பிள்ளைக்கு கர்த்தர் வைத்திருக்கார். எதற்காக? சத்ரு உங்களை மறைந்திருந்து தாக்காதபடிக்கு, சத்ருடைய தாக்குதல் ஒரு மணவாட்டியின் மேல் படாதபடிக்கு கர்த்தர் மறைவிடமாக சிகரங்களிலும் கண்மலை வெடிப்புகளிலும் மறைத்து வைத்து ஒரு மணவாட்டியை அவர் உருவாக்கி பாதுகாத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்பேற்பட்ட மணவாட்டியை சேர்த்து கொள்ளப்படும்படியாக கர்த்தர், சேர்த்து கொள்ளும்படியாக கர்த்தர் அதிசீக்கிரமாக வரப்போகிறார். அல்லேலூயா. அப்போது சத்ரு ஒரு தேவ பிள்ளைக்கு மறைவாக இருந்த மறைவிடங்களிலே எப்படி விட தள்ளலாம் என்று அவன் யோசித்து கொண்டிருக்கும் போது ஒரு தேவ பிள்ளைக்கு கர்த்தர் மறைவிடமாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கூடார மறைவிலை வைத்து பாதுகாக்கிற தேவன். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கர்த்தரின் சமூகமாகிய மறைவிடம் ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்கிறது. அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய செட்டைகளின் மறைவிடம் ஒரு தெய்வ பிள்ளைக்கு உண்டு என்பதை மறந்துவிட வேண்டாம். கர்த்தருடைய கரமாகிய மறைவிடம் உண்டு. கர்த்தருடைய கரத்தின் நிழலாகிய மறைவிடமும் ஒரு தெய்வ பிள்ளைக்கு உண்டு. அது மாத்திரமல்ல, கண்மலை வெடிப்பாகிய ஒரு மறைவிடம் ஒரு மணவாட்டிக்கு உண்டு என்பதை மறந்துவிட வேண்டாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாட்களிலே தெய்வ பிள்ளைகளே, கர்த்தருடைய மறைவிடத்திற்கு உள்ளே நீங்கள் இருக்கிறீங்களா, இல்லை வெளியே இருக்கிறீங்களா? கர்த்தருடைய ஆலயத்தில் வாஞ்சியாக இருக்கிறீங்களா? கர்த்தருடைய வசனத்தின் மேல் வாஞ்சியாக இருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த மறைவிடம் உண்டு. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருக்கிறவர்களுக்கு அந்த மறைவிடம் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆலயத்தின் மேல் வாஞ்சியாக இருக்கிறவர்களுக்கு அந்த மறைவிடம் உண்டு. கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கும் கர்த்தரை நம்புகிறவர்களுக்கும் அந்த மறைவிடம் உண்டு. அது மாத்திரமல்ல, அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தரின் சமூகமாகிய மறைவிடம் யாருக்கு உண்டு என்றார்? அல்லேலூயா, அவருடைய கூடாரத்தில் தங்கி இருக்கிறவர்களுக்கு, கர்த்தருடைய கூடாரத்தில் தங்கி இருக்கிற தெய்வ பிள்ளைகளுக்கு கர்த்தரின் செட்டையாகிய மறைவிடம் உண்டு. அது மாத்திரமல்ல, தயவும் கிருபை இரக்கமும் உடையவர்களுக்கு கர்த்தரின் கரமாகிய மறைவிடம், கர்த்தருடைய கரத்தின் நிழலாகிய மறைவிடம் உண்டு என்பதை மறந்துவிடக்கூடாது. ஒரு பிரியமான மணவாட்டிக்கு கண்மலையின் வெடிப்பு, கண்மலையின் சிகரங்கள் மறைவிடமாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே கண்களை மூடுவோமா? அல்லேலூயா. இன்றைக்கு சத்துரு பல விதத்திலே தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக தாக்குதல் பண்ணி கொண்டு இருக்கும்போது ஒரு தேவ பிள்ளை அறிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால், ஒரு மணவாட்டியை கர்த்தர் இந்த சத்ருடைய தாக்குதல்களுக்கு எல்லாம் பாதுகாத்து மறைவாக மறைத்து வைத்து, கண்மலையின் சிகரங்களிலும் கண்மலையின் வெடிப்புகளிலும் அவர் மறைத்து வைத்து, எதற்கு வைத்திருக்கிறார் என்றால், இந்த மணவாட்டியை அவர் உருவாக்கி அவர் பாதுகாத்து அவருடைய செட்டைக்குள்ளே மறைத்து அவர் பாதுகாத்து கொண்டு வைத்திருக்கிறார் என்று சொன்னார். அவர் சீக்கிரமாக அந்த மணவாட்டியை சேர்த்து கொள்ள வரப்போகிறார். அப்படியே இருக்கிற இடங்களிலே கண்களை மூடுவோமா? அன்பான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு கர்த்தருடைய செட்டைக்குள்ளே இருக்கிறீங்களா? கர்த்தருடைய மறைவு உங்களுக்கு இருக்கிறதா? இல்லை, அந்த மறைவுக்கு வெளியே இருக்கிறீங்களா? அல்லேலூயா. சத்ருவினால் தாக்கப்படும் போது அந்த தாக்குதல்கள் உங்கள் மேலே படுகிறதா? அப்படி என்றால் கர்த்தருடைய செட்டையின் மறைவு உங்களுக்கு இல்லை. அல்லேலூயா. அந்த கர்த்தருடைய செட்டையின் மறைவுக்குள்ளே நீங்கள் வர வேண்டுமானால் வேதத்தில் பிரியமாக இருங்க, கர்த்தருக்கு பயப்படுங்க, கர்த்தரை நம்புங்க. இப்படிப்பட்டதான அனுபவங்களை நான் உங்களுக்கு ஒரு சில அனுபவங்களை சொன்னேன். ஆயிரக்கணக்கில் வசனங்கள் வேதாகமத்தில் இருக்கிறது. ஒரு சில வசனங்களை அடிப்படையாக வைத்து சொல்லி இருக்கிறேன். அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அன்பான தேவ பிள்ளைகள், எப்படியாக இந்த உன்னதமான தேவனுடைய மறைவுக்குள்ளாக வாங்க, இந்த சர்வ வல்லவருடைய நிழலுக்குள்ளாக வாங்க. அப்போதான் நம்ம சொல்ல முடியும், நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அல்லேலூயா. எப்பேற்பட்டதான போராட்டம் வரட்டுமே, எப்பேற்பட்டதான பிரச்சனை வரட்டுமே, சத்ரு எந்த வியூவில் மறைந்திருந்து தாக்கட்டுமே, எனக்கு ஒரு மறைவிடம் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு ஒரு மறைவிடம் உண்டு என்று எத்தனை பேர் தைரியமாக சொல்ல முடியும்? எத்தனை பேர் தைரியமாக சொல்ல முடியும்? அல்லேலூயா. நமக்கு ஒரு மறைவிடம் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மறைவிடத்தில் மறைத்து வைத்து பாதுகாத்து ஒழித்து வைத்திருக்கிற இந்த மணவாட்டியை சேர்த்து கொள்ளும்படியாக
வரப்போகிறாராக. கர்த்தர் வரப்போகிறார், ராஜாதி ராஜாவாக வரப்போகிறார். அல்லேலூயா. யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரத்திலே இந்த மறைத்து வைத்திருக்கிற மணவாட்டி எப்படி வருகிறார் என்று நாம் வாசிக்கும் போது, மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவாளாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மணவாளன் தன் அறையை விட்டு அல்லேலூயா புறப்படுகிற நேரம் சமீபமாக இருக்கிறது. மணவாட்டி அந்த மறைவிடத்தை விட்டு அவள் புறப்படுகிற நேரமும் சமீபமாக இருக்கிறது. அல்லேலூயா. மணவாளனாகிய கிறிஸ்து அந்த பரலோகத்தை விட்டு அவர் சீக்கிரமாக வரப்போகிறார். தம்முடைய பிள்ளைகளை சேர்த்து கொள்ளும்படியாக அவர் வரப்போகிறார். மணவாட்டி கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவுகளிலும் கர்த்தருடைய செட்டைகளின் நிழலிலும் கர்த்தருடைய செட்டைக்கு உள்ளாகவும் கர்த்தருடைய சமூகமாகிய மறைவிலும் மறைத்து கர்த்தர் பாதுகாத்து ஒளித்து வைத்திருக்கிற அந்த மணவாட்டி தன் அறையை விட்டு அவளும் புறப்படுவாளாக என்று வேத வசனம் சொல்கிறது. ஏன் புறப்படுகிறாள்? கர்த்தர் சீக்கிரமாய் வருகிறார்கள். அல்லேலூயா. அந்த மணவாளுடைய சத்தத்தை கேட்கும்போது மறைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் மணவாளனாகிய கிறிஸ்துவுக்குள்ளே மறைக்கப்பட்டு ஒளித்து பாதுகாக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஆயத்தமாக இருப்போமா? மணவாளனாகிய மணவாளனாகிய கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார்கள். அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்திலே ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள். கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன், ஆமென், அல்லேலூயா, விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன். அல்லேலூயா. ஆவியும் மணவாட்டியும் வா என்கிற சத்தம் கேட்க விருப்பமுள்ளவன். அல்லேலூயா. கட்டாயமாக அல்ல. அல்லேலூயா. எப்படி இந்த உலகத்திலே வாழலாம் என்கிற வாழ்க்கை இருக்கிறது. ஆனால் ஒரு தேவ பிள்ளை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு என்றாலும் எல்லாம் எனக்கு தகுதியாகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாஞ்சை, நம்முடைய விருப்பம் எல்லாமே இயேசுவா இருக்கட்டுமே. நம்முடைய வாஞ்சை விருப்பம் எல்லாம் ஒரு பரிசுத்தமாக இருக்கட்டுமே. ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து உன்னதமானவருடைய அந்த மறைவுக்குள்ளாக மறைந்திருந்து அவர் வெளிப்படும் போது அவரை சந்திக்க நாம் ஆயத்தப்படுவோமா? அல்லேலூயா. நாம் ஆயத்தப்படுவோம், மற்றவர்களையும் நாம் ஆயத்தப்படுத்துவோம். அல்லேலூயா. நாம் ஜெபிப்போம். அல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வாதமான நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, 2 விதமான மறைவிடம். ஒன்று சத்துரு தேவ பிள்ளைகளுக்கு மறைவாக இருந்து தாக்குகிறான். ஆண்டவரே, அந்த சத்துருடைய தாக்குதலுக்கு விலக்காக கர்த்தர் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கு மறைவிடமாக இருக்கிறீர் என்று நாங்கள் படித்தோம் கர்த்தாவே. அல்லேலூயா. வேத வசனத்தின்படி கர்த்தாவே, அல்லேலூயா, ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் கர்த்தர் மறைவிடமாக இருக்கிறீர். ஆண்டவரே, அல்லேலூயா. சத்துருங்கிற அம்புகள், சத்துருடைய தீ அம்புகள், சத்துருடைய சூழ்ச்சிகள் எல்லாவற்றிற்கும் கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் விலக்கி உடைய செட்டையின் மறைவிலே, உடைய சமூகமாகிய மறைவிலே, உடைய கரத்தின் மறைவிலே, உடைய கண்மலை வெடிப்பாகிய மறைவிலே மறைத்து கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா. ஆண்டவரே, ஒரு மணவாட்டியை சேர்த்து கொள்ள மணவாளன் வருகிறது வரையிலும் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் உடைய மறைவுக்குள்ளாக மறைத்து கர்த்தர் பாதுகாத்து கொள்வீராக. ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவுமானவர் அதை சீக்கிரமாய் வரப்போகிறீர். ஆண்டவரே, மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் அறையையும் மறைவையும் விட்டு புறப்படுவாளாக. மறைவிலே இருக்கிற மணவாட்டி புறப்பட, ஆண்டவரே, நாங்கள் மறைவிலே இருக்கிறோம் அப்பா, நாங்கள் புறப்பட எப்பவும் ஆயத்தமாக இருக்கிற ஒரு அனுபவம், எப்பவும் பரிசுத்தமாக இருக்கிற ஒரு அனுபவம் எங்களுக்கு எல்லாருக்கும் நீங்கள் தாங்கப்பா. நீர் அறையை விட்டு நீர் புறப்படும் போது நாங்கள் எங்கள் மறைவை விட்டு, ஆண்டவரே, நீர் எங்களை மறைத்து வைத்திருக்க அந்த மறைவை விட்டு, ஆண்டவரே, நாங்கள் உண்மை சந்திக்கும்படியாக நாங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் அப்பா, ஒவ்வொரு செகண்டும், எந்த வேளை நாங்கள் ஆயத்தமாக இருக்கும்படியாக எங்களை கர்த்தர் ஆயத்தமாக்கி பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா. உடைய வருகையிலே நாங்கள் ஒருவர் கூட கைவிடப்பட்டவர்களாக அல்ல ராஜா. அல்லேலூயா. ஆண்டவரே, உண்மை சந்திக்கும்படி ஆயத்தமாய் காணப்படும்படியாக எங்களுக்கு கர்த்தர் கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தொடர்ந்து உடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டப்பா. இதை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தாவே அப்பா, உடைய கண்மலை மறைவுக்குள்ளாக மறைத்து ஒழித்து கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும்ப்பா. உடைய வருகை வரையில தேவ பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. தேவ கிருபை, தேவ சமாதானம் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆளுகை செய்யட்டும். கர்த்தர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. சகலத்தையும் உடைய கருத்துக்குள்ளே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் தயவாய் பொறுத்து மன்னியும் ராஜா. நீர் மாத்திரம் மகிமைப்படுவார். நீர் மாத்திரம் மகிமைப்படுங்கப்பா. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்லவே. ஆமேன், ஆமேன். God bless you.